ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் வந்து பேரி பிரிசன்ற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் நம்ம இப்போ விளையாடலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்தேன், அது கீழே விழுந்துட்டேன். அதனால் இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணேன். காயின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிறைய தடவை கீழே விழுவீங்க, பார்த்து பொறுமையாக போகணும். நானே நிறைய தடவை கீழே விழுந்தேன். இது பாதி கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, கடைசியில் போயிட்டு கீழே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய தடவை கீழே விழுந்தேன். இன்னும் நிறைய தடவை விழுந்தேன், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கூட பாருங்கள், கீழே விழுறேன். அதனால் நீங்கள் பொறுமையாக போனோம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்போ கரெக்டாக போயிடுவேன். அங்கே காயின்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி போகணும். இல்லை, நான் ஒரே தடவையில் ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். அங்கே இருக்க அந்த ஸ்பேனர் மட்டும் எடுத்துச்சு, அது உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது உடைக்க இப்போ இந்த இடத்துல பொறுமையாக போங்க. நிறைய தடவை அவங்ககிட்ட நீங்கள் மாட்டிப்பீங்க, இந்த போலீஸ்காரங்கிட்ட. குண்டு பையன். இந்த காயின் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு போகாமல் நீங்கள் எல்லாம் கிளிக் பண்ணலன்னா அது மேலே போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் திரும்ப கீழே வந்து தான் நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே ஓப்பன் ஆகும் ஒரு கேட்டு மாதிரி. நான் அந்த கேட் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஒரு கேட்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு. அந்த ஒயர், அந்த பட்டன் கிளிக் பண்ணதுலேருந்து ஒயர் கனெக்ஷன் போயிட்டு அந்த கேட் ஓப்பன் ஆகாது நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னா. நல்லா அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பொறுமையாக போனோம். இந்த இடத்துல இல்லைனா கீழே விழுந்துருவீங்க. இங்கே இந்த பாத்ரூம் டோர்ஸ்லாம் இருக்கும், அங்கே காயின் இருக்கும். அந்த காயின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பாத்ரூம் டோர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து செகண்ட் டோரு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே மண்வெட்டி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி இது உள்ளே வந்து தோண்டி தோண்டி உள்ளே போகணும். இப்போ தான் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து லாவா இருக்கும், இங்கேயும் காயின் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக போங்க, இல்லைனா கீழே வந்து எரிஞ்சிருவீங்க. நான் பாருங்கள், அவசரப்பட்டு கீழே விழுந்துட்டேன். இதில் ஒரு 3-2 தடவை கீழே விழுந்திருப்பேன்.
உங்களுக்கு 5 நாளைக்கு ஒரு வீடியோ தான் வரும். இந்த 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 காயினை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம். சில பாலம் அந்த கட்டையெல்லாம் உடஞ்சிருக்கும். நம்ம அடுத்தது தாண்டறதுக்குள்ளே அது உடஞ்சி விட்டுரும், நீங்கள் கீழே வந்துடுவீங்க. அது பாருங்க உடஞ்சிருக்கா, கீழே வந்து. இப்பயும் கீழே வந்துடுவோன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டேன். அவ்வளோ போகிறேன். இந்த பாலத்தில் பார்த்தீங்களா, கீழே வந்துட்டேன். ஸ்பீடாக டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணி போகணும் நீங்கள். இந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துல அவசரப்படாதீங்க, கீழே வந்துடுவீங்க. நானே நிறைய தடவை இந்த இடத்துல கீழே வந்துட்டேன். கரெக்டாக அந்த ஜம்ப்பு 2 தடவை கிளிக் பண்ணி ஸ்பீடாக ஓடி போயிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க. நானே நிறைய தடவை அவசரப்பட்டு நிறைய தடவை கீழே வந்தேன். பார்த்தீங்களா, எப்போ கூட கீழே வந்தேன். இப்போ கீழே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன் பாருங்க. ஃபோனில் இல்லைன்னா இந்த ஜம்ப் பட்டன் நீங்கள் கிட்டே போய்ட்டு ஒர்க் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. இப்போ போயிடுவேன். பார்த்தீங்களா, வந்துட்டேன். அந்த காயின் மறைச்சி வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுங்க. இந்த இடத்துல ரொம்ப தடவை கீழே வந்தேன். இப்போ பார்த்தீங்களா, கீழே வந்துட்டேன். நான் நிறைய தடவை கீழே வந்ததுனால அதை கட் பண்ணிட்டேன். இந்த பால் உருண்டி வரும், நீங்கள் அதனால் பார்த்து போங்க. ஒரு பால் வரத்துக்கு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தான் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு இப்போ அவுட் ஆகிடுவேன். பாருங்கள், அந்த பால் ஏற்றிட்டு போய்டும். திரும்ப இங்கேருந்து வருதா பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா திரும்பி இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பால் போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு போயிடுங்க. கிராஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்புக்கு வந்துடுங்க. சீக்கிரமாக போனோம். அப்போ அந்த பால் போய்ட்டு அந்த கேப்புக்கு போய்ட்டு அங்கே ஏணி இருக்கும், நீங்கள் அதில் ஏறி போய்டுங்க. ஃபஸ்ட்டு இவனை மைண்ட் அவுட் இது பண்ணிட்டு நீங்கள் அந்த டோர் மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்தில் போய்ட்டு அங்கே உள்ள ஒரு ஹேண்டில் இருக்கும், நீங்கள் அதை சுற்றி விட்டுட்டதுக்கப்புறம் தான் நேராக இருக்க டோர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கெல்லாம் பார்த்துருவாங்களே, நீங்கள் சீக்கிரமாக அதை போய் சுற்றி விட்டுட்டு ஒரு தடவை தான் சுற்ற முடியும். நீங்கள் ஒரு தடவை அவுட் ஆனீங்கன்னா திரும்பியும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல என்னை பிடிச்சிட்டாங்க. நானே ஒரு 2 தடவை அவுட் ஆகி தான் உள்ளே போனேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் போனேன். அவன் பார்த்துருப்பான், நீங்கள் இது சருன்னு ஓடி போயிடணும். காயின் இங்கே எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிருவான். இங்கே ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால் நான் அவுட் ஆகிட்டேன். மாட்டிக்கிட்டேன்.
இப்போயும் அதே மாதிரி ஸ்பீடாக தான் போனேன். இந்த சைடு போயிட்டேன். இந்த சைடு போனீங்கன்னா அவன் இந்த இது வந்துடுவான். நம்ம அப்படியே தப்பிச்சு போயிடலாங்க. இந்த இடத்துல பொறுமையாக போங்க, கீழே விழுந்துடாதீங்க. இந்த காயின் எடுத்துக்கோங்க. பார்த்து ஜம்ப் பண்ணுங்க. மேலே போயிட்டீங்கன்னா இந்த இடம் வரும். நான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இதுவானேன். ஆனால் பாதி சீன் கட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் ஸ்பீடாக ஜம்ப் படிக்கும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கீழே விழுந்துட்டேன். நான் கட் பண்ணிட்டேன். அது ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு, அதனால் அங்கே வந்துட்டேன் டேரெக்டாக. இந்த வால்வெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கே வர அந்த கேஸ் வந்து உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுரும். நான் இந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். இப்போ கரெக்டாக போயிட்டு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபேன் ஓடுதில்ல கீழே, அது வந்து நீங்கள் அந்த ஜம்ப் முடிச்சிட்டோன்னே அங்கே தான் வருவீங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த காற்று உங்களை தள்ளும், அதனால் நீங்கள் கரெக்டாக போங்க. காயின்ஸ் அங்கே எடுக்காதீங்க, எடுத்திங்கன்னா அந்த முள்ளில் போய் குத்திப்பீங்க. அதனால் நான் அதை கட் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணல, அதை செய்யணும். அதை முடிச்சுட்டு இந்த ஏணியில் ஏறி தான் இதுக்கு வருவீங்க, இந்த இடத்துக்கு. நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. இப்போ கரெக்டாக ஏறுங்க. நான் கீழே விழுந்துட்டேன் பாருங்களேன். இந்த புகை வரதெல்லாம் க்ளோஸ் ஆகிடும், அப்போ நீங்கள் போகலாம். இந்த இடத்துலையும் பார்த்து போங்க, கீழே வந்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பியும் அங்கே வந்து ஜம்ப். இப்போ அந்த காயின் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி நீங்கள் அந்த ஜம்ப் பண்ணுங்க, பார்த்து. இப்போ இங்கே ஜம்ப் பண்ணதுக்கு ஒரு தடவை வச்சு நீங்கள் கீழே விழுவீங்க. அங்கே போய்ட்டு இங்கே ஜம்ப் அடிக்கிறதுக்கு இதை பாருங்க, கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுக்கு இந்த பாக்ஸ் இருக்கும், அவசரப்பட்டு இந்த இடத்துல விழுந்துட்டேன், நடுவில் போய் மாட்டிக்கிட்டேன். ஒரு காயின் பார்த்தேன், அதை எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த காயின் எடுத்துகிட்டு போங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா திரும்பியும் அதே மாதிரி ஃபேன் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துல விளையாடுறதுக்கு. உங்கள் ஃபோனில் ஹேங் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஹேங் ஆகாத கேமிங் ஃபோனாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி சீக்கிரமாக போயிடலாம். நீங்கள் பிசியாக இருந்தால் ஸ்பீடாக விளையாடி போகலாம். இப்போ நான் திரும்ப இங்கே கீழே விழுந்துடுவேன். திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்டில் அந்த ஃபேன் சுற்றுற இடத்துல இருந்தால் பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் வரணும். நான் ரொம்ப நேரம் ஆனால் அதனால் கட் பண்ணிட்டேன் பாதி. நீங்கள் பார்த்து ஆடுங்க, ஆடுறது இருந்தால்.
பார்த்தீங்களா அவுட் ஆகிட்டு திரும்பி இங்கேருந்து வரேன், அதனால் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆல் போட்டுருங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் பாய், டாட்டா காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.